டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் வீக்னஸ். மை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் வீக்னஸ் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் ஜஸ்ட் ஜேர்னலிங் மை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் வீக்னஸ். இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன நான் நினைக்கிற இடத்துக்கு நான் நினைக்கிறத பண்ண விட மாட்டேங்குது. நான் என்ன ஆசைப்பட்றேனோ, நான் எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேனோ அந்த இடத்துக்கு போக விட மாட்டேங்குது. ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை நம்ம தள்ளி வச்சிடலாம். பட் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் வீக்னஸ் வந்து சம்திங் வி ஹாவ் டு ஃபிக்ஸ் அண்ட் வி கேன் ஃபிக்ஸ். ஐ டோன்ட் நோ வை வி ஆர் ஸ்ட்ரகிளிங், பட் யா. ஸோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? டேட் வந்து October 2, 2024. Alexa, what date today? The 2nd of October 2024 was on a Wednesday. டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் வீக்னஸ் ரெண்டுத்தையும் நான் எப்படி பிரிக்கிறேன்னா, வீக்னஸ் வந்து சம்திங் ஐ ஹாவ் டு ஃபிக்ஸ் பை கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், அப்படி தான் நான் பார்க்குறேன். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து சம்திங் ஐ ஹாவ் டு ஃபிக்ஸ் ரைட் நோ. இது ரெண்டுமே நான் ஃபிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் வீக்னஸை நான் கரெக்டாக கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணுறனோ அப்போது ஐ வில் பி ஹாப்பின்னு ஐ ஃபீல். ஸோ யா, ஒரு மனுஷனுக்கு 1000 வீக்னஸ் இருக்கலாம், 10,000 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம். நான் இப்போது இந்த மொமெண்ட்டில் இப்போ எனக்கு என்ன தேவை? ஹெல்த்தியாக இருக்கணும். என் 9 to 5 ஜாபில் ஐ நீட் அ ப்ரொமோஷன். ஸோ ஐ வாண்ட் டு பிகம் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பை பீயிங் அ டெஸ்டர். And third, I want to be good in creating content and I want to provide some useful content to the viewers. அதை தாண்டி I want to spend value time with my loved ones and with the people who loves me from heart. ஓகே, ஸோ இது மட்டும்தான் என்னோட இப்போதைக்கு எனக்கு இருக்கிற அல்டிமேட் கோல் ஃபார் த நெக்ஸ்ட் 1 year. பட் இதை என்னால் பண்ண முடியல, ஏன்னா ஃபாலோயிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். ஆக்சுவலாக இதை வீக்னஸாக கூட சொல்லலாம். பட் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வந்து நான் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸாக பண்ணணும்னு நினச்சேன்னா அது பண்ண விட மாட்டேங்குது. அதுக்கு காரணம் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தான். எக்ஸாம்பிள், நான் உட்காந்து ஓகே ஃபோக்கஸ்டாக 1 hour ஐடி ஒர்க் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் உட்காந்தேன்னா என்னால் அது பண்ண முடியல. டக்குன்னு ஓகே ஃபோன் சார்ஜ் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம், ஓகே ஹெல்த்திஃபை மீலை வந்து அப்டேட் பண்ணலாம், என்ன சாப்பிட்டோம் அப்படின்ட்டு, ஓகே இன்ஸ்டாவில் ஒரு 2 ரீல் பார்ப்போம், இந்த பேப்பர் அடுக்கும் அந்த பேப்பர் அடுக்கும் அப்படி அப்படின்ட்டு லைக் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இதை பண்ணணும் அப்படின்ட்டு ஒன்று தோணி அதை பண்ணி, ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன ஃபோக்கஸ்டாக பண்ணியிருந்தேனோ அதுலேருந்து நான் டைவர்ட் ஆகிறேன். ஸோ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை ஐ ஹாவ் டு ஃபிக்ஸ் அண்ட் அதை நான் ஒரு வீக்னஸாகவும் பார்க்குறேன் அண்ட் இட் இஸ் டிஸ்ட்ராக்டிங் மை ஃபோக்கஸ். ரெண்டாவது என்னோடய மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் வந்து என்னோடய ஸ்க்ரீன் டைம் தான். ஒரு நாளைக்கு நான் தூங்குற டைமை தவிர மீதி மோஸ்ட்டாக என் கூட இந்த கேஜெட்ஸ் இருக்கும். எய்தர் அது மொபைலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன், இல்லைனா டேபு யூஸ் பண்ணுவேன், இல்லைனா ஒர்க் லேப்டாப்பு, இல்லைனா ஏதாவது ஒரு யூடியூப் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது, டிவி பார்க்குறது, அப்படி இல்லைன்னா கிண்டலில் புக் எதனா சும்மா படிக்கிறது தூங்கிறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி எல்லா டைம்லேயும் என்னோடய ஸ்க்ரீன் இருக்குது, இந்த கேஜெட்ஸ் இருக்குது. கேஜெட்ஸ் ஃப்ரீயாக நான் ரொம்ப ரேர் நான் இருக்கிறது. அண்ட் என்னால் அப்படி இருக்கவும் முடியல. லைக் ஒரு ஃபோன் வச்சுட்டு ஒரு 30 minutes வாக்கிங் போகலாம், கடைக்கு போகலான்னாலும் என்னால் முடியல. ஓகே யாருன்னா கால் பண்ணியிருப்பாங்களா, ஏதாவது அர்ஜென்சியாக இருக்குமா அப்படி இப்படின்ட்டு ஒரு நிறையா தாட்ஸ். ஸோ என்னோடய ஸ்க்ரீன் டைமை நான் ரெண்டாவது பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக பார்க்குறேன். ஓகே, இப்போ இப்போ நான் சொன்ன எல்லா கேஜெட்ஸும் வி ஹாவ் டு யூஸ் இன் எஃபெக்டிவ் வே. அது ஒரு நைஃப் மாதிரி, நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். பட் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், என் கழுத்தை கட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். விச் கம்ஸ் மை நெக்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன், டூம் ஸ்க்ராலிங். எதுக்கு ஸ்க்ரால் பண்ணுறேன், என்ன ஸ்க்ரால் பண்ணுறேன்னு தெரியல. லைக் சம்டைம்ஸ் வந்து ஓகே ஆகாஷ், நீ அப்டேட்டடாக இருக்கணும், நீ மோட்டிவேட்டடாக இருக்கணும், நீ நிறையா கற்றுக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு லைக் ரிச் பீப்புள் ஆர் வெல் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்னு நீ நினைக்கிறவங்க, உன்னை விட பெட்டராக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீ கற்றுக்கணும். ஸோ இன்ஸ்டா ஷார்ட்ஸ் பாரு அப்படி இப்படின்ட்டு என் மைண்டு சொல்லி நான் கண்டினியூஸாக டூம் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்று இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா நம்ம ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸும் ஓகே இன்ஸ்டாவை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா நான் இங்கே வந்துடுவேன், ஒய்டி வந்துடுவேன்.
வைட்டி வைட்டியோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, இன்ஸ்டாவையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஓகே டோபமைன் டீடாக்ஸ் இருக்கலான்னு பார்த்தா, அப்போ தான் போய் கோராவை பார்ப்பேன். கோரால எதனா இருக்கா, எதனா படிக்கலாம் அப்படின்னு பார்ப்பேன். இல்லைனா கோராவையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா லிங்க்டின் போவேன். லிங்க்டினும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா பாட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு பாட்டு கேட்பேன். இல்லைனா ஓகே ஃபோனில் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா லேப்டாப்பில் பார்ப்பேன். இல்லை லேப்டாப்பையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சுட்டா போய் டிவியை உட்காந்து பார்ப்பேன். பட் இது எல்லாமே எனக்கு தேவையில்லாத திங்ஸ் தான். நான் என்ன தேவையோ அதை நான் பண்ண மாட்றேன். எய்தர் நான் புக் படிச்சிருக்கலாம், இல்லைனா எனக்கு ஐடி ஜாபுக்கு நான் எதனா பண்ணியிருக்கலாம் ஃபோக்கஸ்டாக. பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்திருக்கும்ல, அது முடிச்சிருக்கலாம். இல்லைனா நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு படிச்சிருக்கலாம். இல்லைனா ஒரு வாக் போயிருக்கலாம், இல்லை ஜிம் போயிருக்கலாம், இல்லை ஹெல்த் பற்றி எதனா படிச்சிருக்கலாம். இல்லை கான்டென்ட் கிரியேஷன் எப்படி பண்ணணும்னு படிச்சிருக்கலாம், எடிட்டிங் எப்படி பண்ணணும்னு படிச்சிருக்கலாம். இது எதுவுமே பண்ண மாட்டேன். இது எனக்கு தேவையில்லாத ஒரு சீப் டோபமைனுக்கு ஐ வாஸ் அடிக்டட். ஸோ டூம் ஸ்க்ரால் வீடியோ பார்க்கறதுக்கு கூட நான் அப்படியே ஃபீடை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பேன். அட்ராக்டிவ் தம்ப்நெயில் எதனா இருக்கா அப்படின்ட்டு. அதை பார்த்தா லைக் மோட்டிவேஷனல் எதா இருக்குன்னா, அதை வாட்ச் லெட்டர் போட்டுருவேன். வாட்ச் லெட்டர் போட்டு ஓகே ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ரீல்ஸும் அப்படி தான். ஒரு ரீலு படிச்சேன். இப்போலாம் நிறையா ரீல்ஸில் கேப்ஷன்ஸில் இன் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ அதை படிக்க எனக்கு சோம்பேறித்தனம். அதை வந்து நான் எனக்கு நானே அனுப்பிச்சுப்பேன் ஃப்யூச்சரில் படிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு 5 to 6 இயர்ஸாக அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எதுவுமே நான் பார்க்கல. வீடியோஸும் டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம். ஓகே இதை பற்றி ஃப்யூச்சரில் கேட்போம் இந்த பாட்காஸ்ட் அப்படின்ட்டு. பட் எதுவுமே பண்ணல. ஏன்னா ஐ எம் அடிக்டட் டு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். இன்ஸ்டண்ட்டாக ஒரு டோபமைன் ஹிட் வரணும். அதுக்கு தான் நான் அடிக்டடாக இருக்கேன். யூஸ்ஃபுல்லாக ரியல் டோபமைனுக்கு ஐ ஷுட் சேஞ்ச் மை செல்ஃப். ஸோ இதுதான் என்னோட அடுத்த டிஸ்ட்ராக்ஷன். அடுத்து ஐ எம் ஸ்பெண்டிங் மை டைம், எனர்ஜி அண்ட் மனி டு அன்வான்டட் திங்ஸ். எனக்கு எது வாண்டட்னு தெரியும். பட் நான் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் சேம் தான். அன்வான்டட் திங்ஸுக்கு தான் நான் என் டைம், எனர்ஜி அண்ட் என் மணியை நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ நான் ஒரு க்ரோத் பீரியடில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா, எனக்கு அப்படி சென்ட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக யாராக இருந்தாலும். அவங்க டைம் ரொம்ப வேல்யூபிள். அவங்க இப்போ ஏர்ன் பண்ணுற மணியும், அவங்க சேவ் பண்ணுற மணியும், அவங்க மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிற மணியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தேவையில்லாததுக்கு இது 3த்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, தேவையானதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் உக்காந்துட்டு நான் சக்ஸஸ்ஃபுல் பெரிய வேர்ட்ஸ் தான் நான் ஒத்துக்கிறேன். பட் அன்ஹாப்பியாக இருக்கிறது அப்படி வச்சுக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் ஹாப்பி யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா? ஐ எம் நாட் ஹாப்பி. ஸோ ஐ எம் கன்சிடரிங் மை செல்ஃப் ஆஸ் அ அன்சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இந்த அவங்களோட ஹாப்பினஸ் ஃபேக்டர்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒன்று மாறும். எனக்கு அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ்லாம் அச்சீவ் பண்ணால் ஐ வில் பி ஹாப்பி. இது நீ ஏன் ஃபிக்ஸ் பண்ணன்ட்டு நோபடி கேன் ஆஸ்க் மீ. பிகாஸ் இட்ஸ் மை ட்ரீம், இட்ஸ் மை விஷஸ். பட் என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கு தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன். அடுத்து ஐ எம் ஓவர் பிளானிங் பட் நாட் டூயிங் எனிதிங். ஸோ நான் நிறைய பிளான் பண்ணுறேன். ஒரு 10 டாஸ்க் பண்ணுறோம். 5 மணிக்கு எழுஞ்சிக்கிறோம், இது பண்ணுறோம், அதை பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், இதை பண்ணுறோம். இப்படின்ட்டு நிறைய பிளான் பண்ணுறேன். கோல்ஸ் கூட ஒரு 4, 5, 7, 8 கோல் செட் பண்ணுவேன். நாளைக்கு டேவா ஓகே இதெல்லாம் பண்ணுறோம், ஓகே இந்த வீடியோஸ்லாம் இது பண்ணுறோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிப்பேன். அதே நோட் செக்ஷனில் கூட ஒரு 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 செக்ஷன் வச்சுப்பேன். ஒரு ஒரு இதுக்கும் இது எழுதுவேன். பட் இது வரைக்கும் ஒன்று கூட பார்த்ததில்ல. ஸோ அடிக்கடி பிளான் பண்ணுவேன், ரிப்பீட்டடாக பிளான் பண்ணுவேன். ஓகே இப்போ ஒரு பிளான் பண்ணுறேன், நான் 1 டே 2 டே பண்ணுவேன், கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேன்னா அப்புறம் ஃப்யூச்சரில் நான் ஒரு லாங் பீரியட் பிரேக் ஆயிடுச்சுன்னா திரும்ப அகைன் ஸ்டார்டிங்லேருந்து பிளான் பண்ணுவேன். ஓகே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அகெயின் ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அண்ட் இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது எனக்கு. ஸோ ஐ ஷுட் ஸ்டாப் திஸ் சைக்கிள். ஸோ ஓவர் பிளானிங்கை கம்மி பண்ணிட்டு ஒன்று பிளான் பண்ணோமா அதுலேயே இருக்கணும். அண்ட் அது பிளான் பண்ண விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அகெயின். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், ஓகே 1 டைம் 2 டைம்னா ஓகே. பட் எல்லா வாட்டியும் ஓகே திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு டே 1 அப்படின்னு இருக்கிறது இட்ஸ் நாட் குட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு 2 டேஸ் பிரேக் ஆயிடுச்சா, ஓகே நம்ம எங்கே விட்டோமோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஒரு லாங் பிரேக் எடுத்துப்போம், அடுத்த மந்த்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அகெயின் அப்படின்றது நான் அதை ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தான் பார்க்குறேன். எனக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு குட்டு தான். நீ எவ்வளோ ஃபெயில் ஆனாலும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்றது ஒரு குட்டு. ஓகே நம்மளால் முடியல அப்படின்ட்டு நான் உக்காரல. அது ஐ எம் வெரி ஹாப்பி இன் தட் வே. பட் ஐ வாண்ட் டு கரெக்ட் திஸ். ஓகே ஸோ இதெல்லாம் தான் என்னோடய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். என்னோடய வீக்னஸ் வந்து நான் நாளைக்கு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறேன். இதுவே ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ குயிக்காக ரிவைஸ் பண்ணணுன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், டூ மச் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் மெயின்லி ஆன் சோஷியல் மீடியா, doom scrolling in social media apps, and I am spending my time, energy and money to unwanted things.
and I am over planning but not doing anything, and I am starting from zero. டூம் ஸ்க்ரால் பண்ணிட்டக்கப்புறம் ஐ எம் நாட் ஹாப்பி, லைக் ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அன்வான்ட் பீப்புள் ஆர் அன்வான்ட் திங்ஸுக்கு மணி டைம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணக்கப்புறம் ஐ எம் கெட்டிங் ஒரீடு. இன்ஸ்டண்ட்டாக ஒன்று வாங்கணும்னு நினச்சதுக்கப்புறம் ஓகே இது ஆர்டர் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, இது பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு ஐ எம் திங்கிங். ஓவராக ஸ்க்ரீன் டைம் பார்த்ததுக்கப்புறமும் ஐயோ இன்னைக்கு டேவை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஐ எம் வரியிங். அதே மாதிரி இந்த டூம் ஸ்க்ராலிங், லைக் எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபோனை, லைக் யூஸ் பண்ணும்போதே எனக்கு தெரியும் எதுக்கு நம்ம ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கோம், எதுக்கு பார்க்குறோன்னு. பட் ஸ்டில் ஐ எம் அடிக்டட் டு தட். ஓவர் பிளானிங்கும் அதே மாதிரி தான். லைக் ஒரு வாட்டியும் ஓகே நம்ம ஏன் அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஐ வில் ஃபீல். பட் யா பிளான் போட்டு அதை கண்டினியூஸாக பண்ணாமல் இருந்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் பிளான் போட்டதே வேஸ்ட்டு, நம்மளால் பிளான் போட்டதே பண்ண முடியல அப்படின்ட்டு ஐ எம் ஃபீலிங். அண்டு அதே மாதிரி திரும்ப பிளான் போட்டதுக்கப்புறம் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ யா, தீஸ் ஆர் ஆல் மை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் அக்டோபர் 2024. அண்ட் இப்போ தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, இது ஒரு லாஸ்ட் ஆக்சுவலாக 12th அப்புறமே. நான் 12th வரைக்கும் ஓகேவா தான், ஐ எம் ஹாப்பி இன் வாட் ஐ டிட். பட் அதுக்கப்புறம் இந்த ஃபோன் என் கையில் வந்ததுக்கப்புறம் தான் ஐ கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஸோ இந்த லாஸ்ட் 6 இயர்ஸாக நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். அதில் மேஜராக நான் இப்போது ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த 6 தான். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், அது எல்லாமே நான் டாக்குமெண்ட் பண்ணி வைப்பேன் இந்த யூடியூப் சேனலில். ஸோ யா, லெட்ஸ் சி. அண்டு என்னை பற்றி பேசுகிற வீடியோவுக்கு நான் கமெண்ட் ஆஃப் பண்ணலான்னு இருக்கேன். அது ஒரு வீக்னஸ். ஸோ அடுத்த வீடியோ வில் பி அபவுட் மை வீக்னஸ் ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் ஃப்யூச்சரில் ஐ நோ ஐ டெஃபினெட்லி வில் டேக்கிள் ஆல் திஸ். ஸோ அது எப்படின்ட்டு வில் டாக்குமெண்ட் அண்ட் வில் ஹெல்ப் சம் பீப்புள். So let's finish. Be healthy, achieve your dreams, and become healthy.